ஹாய் கைஸ், நம்ம தமிழ் சேனல் பிளாக் லெவலில் எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்ல வேலை, உங்களுக்கு எதுவும் ஆகல. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோ, voice என் ஏன் பிரதர் மாத்துறீங்க? பேரு ஒரு மிகப்பெரிய மட் மான்ஸ்டரா மாறிட்டாரு. அப்போ உன்னையும் ஐ ஆஃப் த மிட் நைட் சன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றியா என்ன? எல்லாம் காரணத்தோட தான் நடந்திருக்கு. உண்மை என்னன்னா, குழந்தைகளை நானும் பேரோவும் அங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க மேஜிக் பவரை மட்டும் எடுத்துப்போம். மிகப்பெரிய பாவம் இது. அதுக்காக தான் என் பிரதர் மாட்டிக்கிட்டாரு. அடுத்து எனக்கும் இருக்கு. நானும் மேஜிக் நைட்டா மாறணும்னு ஆசைப்படுறேன். உண்மைதான் சொல்றேன். நான் ஆஸ்தா கிட்ட பேசணும். அவன் கிட்ட இத பத்தி தெளிவா சொல்லியிருந்தா. நல்லது. உன்னோட கெட்ட பழக்கங்களை விட்டு நீ வெளியே வந்தீனா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். உன்னோட Black கோல் Bullet எல்லாமே line நல்லா ஆகுது. இருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நீ நல்லது கூட செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ட எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஆஸ்தாவோட ஃப்ரெண்ட் ஆயிடுவ, அப்படிதானே? அப்ப உடனடியா வேண்டிக்கோ, உன்னோட நண்பன் ஆஸ்தா அவனோட மிஷன்ல ஜெயிச்சுட்டு இங்க வந்து சேரணும்னு. அப்பதான் நீ தப்பிப்ப. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆஸ்தா? அங்க நீ என்னதான் பண்ற? ஏற்கனவே டைம் ஆகுது, சீக்கிரம் வா. சொல்லுவோமா நீ? ஆஸ்தா ப்ளீஸ் கொஞ்சம் சேஃபா இரு. ஆஸ்தாக்கு என்னன்னா எனக்கு என்ன வந்துச்சு? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பூச்சிக்கு என்னன்னா எனக்கு என்ன? ஆனா நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? உனக்கு பூச்சி தான் புருஷனா வர போறான் தான். தெரியலையே, நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? அப்ப இவனுக்கும் ஆஸ்தாவை பிடிச்சிருக்கா? யாரோ ஒருத்தர் ஸ்பெஷலா பிடிச்சிருக்குன்னு நானே. அது இவதானா? உங்களுக்கு தான் பிடிக்கணும். கண்டிப்பா நீங்க வயசுக்கு மீறி ஆசை இவனுக்கு நான் நினைச்சதை சாதிக்கவே முடியாது. இல்ல இந்த வாட்டி நான் கண்டிப்பா அதை யோசிக்க கூடாது. அவங்க சீக்கிரமா திரும்பி வரணும். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். எல்லாமே சீக்கிரம் நார்மல் ஆயிடும். சரி. ஓ, நிறைய பேர் இருக்காங்களா? ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. இது எவ்வளவு பெரிய பேராசை. எல்லா முக்கியமான பேட்டல்லையும் கலந்துக்கணும்னா எப்படி? இவங்க பண்ண வேலைக்கு இவங்களை ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது. நீ நினைக்கிறது எல்லாமே இங்க நடந்துராது. இப்ப அவங்க எல்லாம் என்ன வெத்து காரணம் நினைச்சியா? அவங்களெல்லாம் முடிச்சணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க. கே, கே, கே. உன்னால அது முடியாது. முன்ன விட அவங்க எப்படி தாக்கியிருக்காங்கன்னு பாரு. என்னையா அவங்க தாக்கி இருக்காங்களா? கே, கே, கே. இதுக்கு மேலயும் நீ ஒத்துக்கலனா நான் உன்னை தோக்கடிச்சு அதான், காட்டுறேன். ஏன் சொல்றேன்னு நாம புரியுது. ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாம். அடடா, வந்த உடனேயே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, என்ன மன்னிச்சிடு. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கே, கே, கே. ஒண்ணும் பயப்படாத. நான் உன்னை அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டேன். எதுக்கு அப்படி என் பண்ற? வேலையெல்லாம் முடிச்சு என்ன வரதுக்குள்ள உன் உடம்ப நல்லா சரி பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா இப்ப பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எப்பவுமே நாங்க வந்தது உன்னை காப்பாத்த வேண்டியதா இருக்கு. நீ இந்த விஷயத்த கூட எதிர்த்து நிக்க மாட்டேன்னா அப்புறம் என்ன இருக்கு? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலகம் என்ன ரொம்ப நேசிக்குது. என்னது அவ்வளவு சீக்கிரம் போக விடாது. சோம்பேறி வேற ஒண்ணும். முட்டாள்தனமா பேசாத. உன்ன மாதிரி ஒருத்தனெல்லாம் இந்த பூமி கண்டிப்பா நேசிக்காது. ஏன் இதை நம்ப சொல்றியா? ஓ, ஆவுச். இப்படியெல்லாம் நீ வாய் வச்சனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. போச்சு, கோவப்பட்டுட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யாரும் தேவையில்லை. என்னோட பார்ட்னர்னா அது இந்த பேட்டில் ஃபீல்ட் தான். உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா பாவம், நீ சொல்றது கேட்க வருத்தமா இருக்கு. மறுபடியும் என்னோட ஃபீலிங்ஸ் நீ ரொம்ப கொச்சப்படுத்திட்ட. ஏன் இப்படி பண்ற? யார் மேல இவ்வளவு feeling? ஏன் எனக்கு பிடிக்குது? எனக்கு இது கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. என் மைண்ட்ல ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கு? யார் மேல ஃபீலிங்கா? ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் வெளிப்படையா சொல்ல கூட முடியலையே. ஆனா கண்டிப்பா நான் அதை ஒரு நாள் சொல்லுவேன். என் ஸ்குவாடுக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்ற நீ? நீ சொல்றது உண்மையா? அவனை போய் எப்படி நீ நம்புற? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது சரியான நேரம் இல்ல. அப்ப அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன்னோட லீடரும் அவனோட அஸ்தா கோத்தி புலம்புற மாதிரியே இவங்களும் நீங்க புலம்புறாங்க. தானே எங்க நாட்டுல மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு போனது. இந்த வாய்ப்புக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என் கையாலேயே உங்களை இங்க புதைக்க போறேன். அட பரவாயில்லையப்பா, ரொம்ப கூலா நடந்துக்கிற. நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. உனக்கு இதெல்லாம் புரியாது. சரி சரி, ராஜா மாதிரி உன் உட்கார்ந்து பாசத்துக்கு படையம் ரொம்ப பெறும். நன்றி. ரொம்பதான் பெருமைப்பட்டுக்காத, சரியா? ஏய், இவன் எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் பண்றான்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவர் ராயல சேர்ந்தவர். அவருக்கு சர்வன்ட் இருப்பாங்க, அவங்க பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு பர்சனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இதெல்லாம் போய் தெரிஞ்ச உலகத்திலே ரொம்ப கேவலமான வேலை. என்ன? அப்ப பிரைட்ஸ் அவங்களுக்கு அவங்களே போட்டுக்குவாங்களா? ஏதோ ஒண்ணு, ஆனா இது பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். யோசிக்கவே மாட்டேன். உன்னையும் அவங்க கூட சேர்த்து புதைச்சிருவேன். நீ அமைதியா இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாம வெளியாட்கள் மேல உன் மேஜிக் பயன்படுத்த நினைக்காத. இவங்க மேல நம்ம இறக்கம் காட்டக்கூடாது. ஓகே गाइस, இத நம்ம சிறப்பா செய்வோம். நான் இப்ப நீ எங்க தம்பி போற? என்ன ஆனாலும் சரி இவங்களை நான் தோக்கடிச்சு காட்டுறேன். எனக்கு ஸ்டார்ட் எங்க பண்ற கூட மாதிரி நீ தெரியல. ஜாயின் பண்ண தேவையில்ல. கேப்டன்ஸ் எல்லாரும் இங்க இருக்கும்போது நீ எதுக்கு இங்க வர?
இதுக்கப்புறம் யார் இன்டர்ஃபியர் ஆனாலும் அவங்க எங்க வழியில குறுக்க வராங்கன்னு தான் அர்த்தம். அதுவும் உன்ன மாதிரி மேஜிக்லெஸ் காமனர் உள்ள வரவே கூடாது. எக்ஸலண்ட். முடிவில்லாத இந்த பேட்டிலுக்கு நான் முடிவு கட்டுறேன். உன் முகத்துல தோல்விய பார்க்கணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. யாபினாலே இனிமேல் முடியலடா. எல்லாமே இங்க சிறப்பா இது நடக்கும். அவன் எப்போதுமே இப்படி ஓவரா தான் பேசுவானா? இந்த தடவை எலி பிடிக்கிற வேட்டை சிறப்பா நடக்க போகுது. வெட்ட வர ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு பெயின் கொடுத்தே ஆகணும். சரி, ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இவருக்காக எஃபர்ட் கொஞ்சம் போட்டாகணும்னு எனக்கு தோணுது. ஓகே, இந்த அழகான லேடியை நான் பாத்துக்கிற முதல் அடி என்னோடதா இருக்கும். நான் மட்டும் இதுல வின் பண்ணிட்டா என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண நீ வரணும். ஓ, நீ ஜெயிச்சிட்டாவா? அப்படின்னா நீ அந்த கிளாஸ் கூட தொட போறது கிடையாது. பிரையர் கிரியேஷன் மேஜிக் காப்ஸ் ஹண்டிங் பிரையர் ட்ரீஸ். Severing magic. இவர் மேஜிக் பாடணும்னா இவ்வளோ நேரம் பாடுது. ஏய் பெரியவனே, இனி நீ எனக்கு தான் சொந்தம். ஓஹோ, அந்த இவன்கிட்டதான் ஒரு மோதல் நினைச்சு. இந்த மாதிரி ஒரு பூச்சி என்ன தைரியம் இருந்தா என்ன எதிர்த்து நிப்ப. ஓ அப்படியா? இனி இந்த பூச்சி என்ன செய்யுதுன்னு பாரு. கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமா தான் அடுத்து வெட்டிங் இருக்கு. தான் இருக்கிறார். இத மொத்தமா அழிக்கிறதுக்கு தானடா நான் இங்க வந்திருக்கேன். உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். Finally, Mercury Magic, Silver Spears. அவன் எங்க போனான்? நீ இந்த மாதிரி இந்த லீடரை தாக்கியிருக்க கூடாது. நீ சாகணும், செத்தே ஆகணும். உன்னோட இந்த மெர்குரிஸ் இந்த நெருப்புல மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாரு. என்ன ஸ்வாப் பண்ணிக்கலாமா சில்லர் பாய்? எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிளேம்ஸ்லாம் போதவே போதாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்னு உனக்கு தெரியாது. இல்லை, ஈக்குவலாக இருக்காங்க. இவங்க அட்டாக்கும் போட மாட்டாங்க, அவங்க அட்டாக்கும் போட மாட்டாங்க. என்னது இது? நெருப்பு குழம்பு வருவாரு. டிசாஸ்டரா மாறும் நான் நினைக்கவே இல்ல. இந்த டஸ்ட்ல என்னால பார்க்க கூட முடியல. என்னடா இது, இவ்வளவு கொடூரமா சண்டை போட்டுக்கிறானுங்க? ஹே ஜாக், பாத்து. முதல்ல என்ன சொன்னியே, நீ இப்ப பார்த்து சண்டை போடு. இப்ப தெரியுது அவங்கள பத்தி. சார்லட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. ஆனா நோசல் தான் பட்ஜெட் கூட பார்க்காம இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உங்களால அவங்க பார்க்க முடியல. மறந்துட்டியா? கீன்னு சொன்னனே, அந்த கீயை வச்சு எதையும் கணிக்க முடியும். அப்படியா? ஹே ஃபென்ட்ரல், நீ ரெடியா? எதுக்கு கேக்குறீங்க? நீதான் இவ்வளவு நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டியே. கண்டிப்பா அந்த மானா ஸ்பெஷல் மேஜிக் பண்ற அளவுக்கு வந்திருக்குமே. இங்க இருந்து வெளியே போகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் உடனே ரெடி சார். அதை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடலாம். வில்லன் இருப்பாருங்க. நான் நினைச்சதை விட மேஜிக் நெட் கேப்டன்ஸ் எல்லாரும் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. என்ன பண்ணாலும் தேர்டையே அவங்களால மேட்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா எங்க ஆட்களை தான் மானா ரொம்பவே நேசிக்குது. அது எதனால தெரியுமா? இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஒரு ஆர்டினரி ஹியூமனால மேஜிக்கே இல்லாம எப்படி இவ்வளவு மானாவை அவனை நோக்கி வர வைக்க முடியும்? இந்த கிளிமோர் அப்படி என்ன பண்ணுது? முதலாவது அவங்கிட்ட இருந்து எடுத்து எனக்கு சொந்தமாக்கிக்கணும். அவன் ரொம்ப வீக்கா இருப்பான்னு தெரியும், ஆனாலும் அவனை நான் ஓட விட மாட்டேன். நான் எதிர்பார்த்தேன் நீ இப்படி செய்வன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன கவுண்டர் பண்றானா? இது நல்லதுக்கு இல்ல. யாமி சார், நீ என்னோட பர்சனல் காப்பை மிஸ் ஜஸ்ட் பண்ணிட்ட. உனக்கு நான் முடிவு கட்டுறேன். அவனை முடிச்சு நீயும் அப்ப பாஸ் மேல தாண்டி வரணும்னு நினைக்கிற? பரவாயில்ல, பாத்துக்கலாம் வா. இவ்வளவு கன்ஃபியூஷன்ல இவ்வளவு ஸ்மோக் இருக்கும்போது இதை எப்படி அவன் பண்ணா? கீயை மட்டும் கத்துக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல இம்பாசிபிள்ங்கிறது எதுவுமே கிடையாது. யாரும் இதை நோட்டீஸ் பண்ணல, யாரும் நோட் பண்ணல. இதை என்னால சென்ஸ் பண்ண முடியல. என்ன நம்பி நீங்க வந்தது நம்பாம விட்டது தப்புதான். என்னோட மேஜிக் ஃப்ரீக் பவரை நம்பி இந்த இடத்துல நான் காலம் இறங்குறேன். போடு போடு.
தரமாக அட்டாக் இது. அடிச்சிட்டேன். என்னோட மேஜிக் ஃப்ரீஸ் மேஷ் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீ மட்டும் தூக்கிட்டு போகாத, இது நம்ம 2 பேருமே செஞ்சது. சாரி கேப்டன். நாட் பேட் ரக்கண்ணா, நீ உன்னோட லிமிட்டை இப்போ புஷ் பண்ணி இருக்க. நன்றி. இங்க நம்ம டைலாக சொல்கிறோம். சமாளிச்சுங்க. ஐ ஃபார்வர்ட் இந்த வாய்க்க. என்ன தைரியம் உனக்கு? இதை எப்படி அவன் பண்ணான்? கே அவனால இங்க ஒரே டஸ்ட் ஆயிடுச்சு. மேஜிக் நைட் கேப்டன் கண்டிப்பா பின்னாடி போக கூடாது. நம்ம எப்படியாவது இங்க எல்லாத்தையும் முடிச்சாகணும். கேப்டன் யாமி, கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னும் வருவாங்க. ஐயோ வேண்டாம் வராதீங்க. மற்ற கேப்டன்ஸ் தான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கறாங்களே. இவனை பேசாம நம்ம முடிச்சிட்டா என்ன? அதனாலதான் அப்படி கூட்டாருன்னு நினைக்கிறேன். போக போறது இல்ல. என்ன நடக்குது இங்க? அடுத்த பேட்சா இல்ல, அந்த பையன் கிட்ட ஆன்டி மேஜிக் அட்டாக் இருக்கு. அத வச்சுதான் இத பண்ணிருக்கான். அவன் சீலிங் ஸ்பெல்ல போட்டு லிச்ச தூக்கிட்டான். இது நல்லதுக்கு இல்ல. இந்த பவர் செட் ஆகணும்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்படி நடந்திருக்க கூடாது. உன்கிட்ட அந்த கிரிமோர் எப்படி வந்துச்சு? அது எப்படி உன்கிட்ட இருக்கு? இது நிறைய டீமன் கண்ணாடிறாங்க. ஸ்லேயர் ஸ்வாட் ஆச்சே. டீமன் டுவெலர் ஸ்வாடும் இருக்கு. இங்க எல்லாமே தெரியுதானா இத பத்தி? அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? இந்த ஸ்வாட் இது மாஸ்டருக்கு சொந்தமானது. அவங்களோடதான். மாஸ்டரா? இவ சொல்றத வச்சு பார்த்தா மாஸ்டர்ங்கிற டர்ம் ஐ ஆஃப் த மிட்நைட் சன்னோட லீடருக்கானதாச்சு. அப்படின்னு இவன் மாஸ்டர் கிடையாது போல இருக்கே. நீ கண்டதையும் உளறிட்டு. ஆனா என்ன நான் leader சும்மா இல்ல. இருக்க போறதில்ல. உனக்கு எதையும் திருப்பி கொடுக்க மாட்டேன். அவங்க அடியே வேணா திருப்பி திருப்பி என்கிட்ட கொடுக்கிறேன். வந்துருக்கு. இந்த கிரிமோரும் சரி இந்த ஸ்வாட்ஸும் சரி எனக்கு சொந்தம். எதையும் திருப்பி கொடுக்க மாட்டேன். முதல்ல என் மேல பழிய போடுறது நிறுத்துடா. அது உன்னோடது இல்ல. அத திருப்பி கொடு. ஆனா அதானே தேடி வந்து. அது கண்டிப்பா உன்கிட்ட இருக்கவே கூடாது. உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட மாஸ்டருடைய கிரிமோர் கண்டிப்பா இருக்க கூடாது. அதுக்கு புக்கு முடிவு பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் கேப்டன்? ஒருத்தன் கிட்ட அது அவன் ரொம்ப கோவப்படுறான் போல இருக்கே. இப்போ அது உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருக்கவே கூடாது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட சேவிங் மேஜிக்க அது முழுங்கிடுச்சு. இது உண்மையாவே ரொம்ப பியூரான மேஜிக் பவர் போல இருக்கு. அரே கண்ணாடி திரும்ப வீடா ஒரு கண்ணாடி. எல்லாமே இறந்துருவோம். இங்க இருக்கிற எல்லாமே ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம இதை இடத்துக்கு நிறுத்தி போயிடலாம். வேற வழி இல்ல. மணி பிளாஸ்ட் ஆக போற மாதிரி என்னாச்சுன்னு தெரியலையே. இது எங்க போய் முடிய போதோ? இப்ப நான் இதை எப்படியாவது கட்டுப்படுத்தி இதையாவது ஆகணுமே. போட்டு என்ன ஓபன் பண்ணலாம்? பண்றான். நான் இங்க வந்திருக்க கூடாது. இது ரொம்ப கொடுமை. நான் இந்த ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணி இருக்கவே கூடாது. அதான் போய். கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்காத இங்க. உனக்கு புரியலையா? இங்க பாரு, இதுதான் உனக்கான வாய்ப்பு. நாம என்ன லிமிட்டை புஷ் பண்ண முடியும்னு முதல்ல பாரு. நம்ம ரியல் பவர் என்னன்னு அவங்க கிட்ட காட்டி ஆகணும். ஒரு கை பார்த்துடுவோம். வாய்ப்பில்ல ராஜா. நீங்க என்ன நினைச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சும்மா புலம்புறத விட்டுடு, புரியுதா? நான் உன்னோட சீனியர் மரியாதையா பேசுறேன். அது மட்டும் சொல்லு. இன்னும் என்னோட மேஜிக் ஃபுல்லா ரெக்கவர் ஆகவே இல்ல. என்னால இந்த ஸ்ட்ரைட் ப்ளோவை ரெஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? இன்னும் ரெக்கார்ட் ஆகல. இது ரொம்ப மோசமா இருக்கு. இது எப்படியாவது சரி பண்ணி ஆகணுமே. நாம ரொம்ப நேரம்லாம் இதை தாக்கு பிடிக்க வைக்க முடியாது. இதை சீக்கிரமா செய்யணும். Trinity! விடக்கூடாது! இன்னும் தடுக்கிறாங்களா இல்லை ஏற்றி விடுறாங்களா? அவங்க இதை சீல் பண்ணி வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்களா? மொத்த மேஜிக் பவரும் வெளியே வருது. ஆச்சரியமா இருக்கு. இந்த வாட்டி அவனை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கான். பரவாயில்ல, நல்லதா இருக்கு. கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுத்திருக்கணும். பரவாயில்ல. ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இவன் இப்படி பண்ணிருக்க கூடாது. இது நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வால்டி. சீல் பண்ணி நம்ம பாஸ் இப்போ ரொம்ப சூடா இருக்காரு. இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நல்லது. இந்த தடவை வேணா இவங்க கிட்ட நம்ம தோத்து போயிருக்கலாம். ஆனா அடுத்த தடவை இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல இருந்து அழிக்காம நான் போக மாட்டேன். பாக்குறியா? உங்களை மாதிரி வெர்மின் கிட்ட இருந்து எங்களுக்கு நல்ல ஃபீஸ்ட் கிடைக்கும் தான் நினைச்சோம். அடுத்த வாட்டி உங்க யாராலையும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. மறந்துடாதீங்க, நீங்க எங்க போனாலும் சரி, மிட் நைட் சன் எப்பவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளவு பெரிய மேஜிக் ஸ்பெல்ல ஒரே ஒரு அட்டாக்ல அவன் சீல் பண்ணிருக்கான். நம்ப முடியல.
அவங்க இப்பவும் நம்ம கூட விளையாடுறாங்க. அந்த டீமுக்கு மானம் அதிக அளவு கிடைக்கிறது முக்கியம் இல்ல. அவங்க ரொம்ப ஸ்கில்டாவா இருக்காங்க, அதையும் கவனிக்கணும். மானம் அவங்கள நேசிக்கிறது உண்மைதான். கே. ஆனா நாம அவங்கள ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது. அப்ப அவங்கள அப்படியே போவிட்டுலாமா? ஆனா இன்னொரு தடவை இது நடக்க கூடாது. நான் உன்னை நிச்சயம் பழி வாங்குவேன். நான் சத்தியமா சொல்றேன். சரி, நம்ம ஜெயிச்சிட்டோமா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா எதிரிங்க எல்லாம் தான் இப்ப விட்டுட்டு ஓடிட்டாங்களே. எனக்கு அது தெரியல. இதுல வின்னிங் லூசிங்னு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே சமயம் அவங்க தோத்ததா அவங்க நினைச்சுக்கிறாங்க. கோஷ், நம்ம இத சிறப்பா முடிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா, உண்மையாவே நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுல நீ என்ன பண்ண அப்படி? ப்ரோ சில் ப்ரோ. நல்லா வந்து யாமி, ஏதாவது சொல்ல நினைக்கையா? உங்களை தான் கேக்குறேன், ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்க வயிறை பத்தி தான் அதாவது நினைப்பீங்க. நாக்கு வெளியே வரலன்னா இந்த கேக்கேன்னு வரும் பொழுது மத்த கேப்டன்ஸ் யாரும் இன்னும் வரவே இல்லையே, அத பத்தி எதுவும் சொல்லல. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த வாட்டி யாரையும் விட வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா ஓடி போயிட்டானுங்க. அவங்கள அடுத்த தடவை பாத்துக்கலாம். நீங்க எதுக்குமே உதவ மாட்டீங்க. எதிரிங்களை தனியா போய் ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம். உன் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நல்ல விஷயம் பேச மாட்டியா? ஆனா தனியா நின்னு அவங்க எல்லாரும் இவரே ஜெயிச்சிருந்தா என்ன பேசலாம் நினைக்கிறா. காரணம் எல்லாமே இவரை விரும்புற. நீ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ கண்டிப்பா தனியா சாக வேண்டியதுதான். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, கவலைப்படலனா என் ஹஸ்பண்ட்னா அது பேட்டில் ஃபீல்ட் தான். உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா நீங்க போய் தருங்க, என்ன விட்டுருங்க. உங்ககிட்ட ஒரு டீல் போடலாம்னு நினைக்கிறேன். தலைநரிச்சு வயசாகியும் நாம தனியா இருந்தோம்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துக்கலாம். என்னது, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? உங்க கூட போய் நான் ஏன் சேர போறேன்? நான் இப்போ ஆனஸ்டா அவர்கிட்ட உண்மையை பேசுறேன். அதே வாய்ப்பு கிடைக்குது விட்டி. உனக்கு என்னதாண்டாச்சு? அவன் அவனோட லிமிட்ட புஷ் பண்ணிட்டான். நல்லா பண்ணிட்டான். ஃபிண்டல் அவனை தூக்கிட்டு வா, நாம போலாம். நீ யாரு? நானா? ஆமாண்டா, ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணுடா. அப்ப இதுக்கு முன்னாடி மட்டும் இல்லன்னு சொல்ல வரீங்களா? வாய மூடுங்க. இந்த பிளாக் புல்ஸை நான் மறக்க கூடாது. அவன் பேரு ஆஸ்தா தானே? அவனுக்கு மறக்கவே மாட்டேன். இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணணும், அதுதான் நல்லது. சரி, நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெண்டு பேரும். ஹெச்சுக்கு அப்படி ஆகும்னு நான் நினைக்கல. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்னு சொல்லிக்காத. என்ன பேசுற நீ? இல்ல, அது நான் என்ன சொல்றேன்னா, லிட் பத்தி விசிட் கிங்க்கு கண்டிப்பா தகவல் போயிருக்கும். அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. அது நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏற்கனவே ஜிஆர் அப்புறம் கேத்ரின் அவங்க கஸ்டடியில இருக்காங்க. அவங்க மட்டும் சொல்லிட்டாங்கன்னா மேஜிக் நைட்ஸ் இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டியும் வெளியே தெரிஞ்சிரும். கொஞ்சம் அமைதி இருங்க. அவ்வளவு சீக்கிரம் எதுவும் ஆயிடாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நம்ம டேபிள்ல எல்லா காட்சியும் எப்பவும் விழுந்துடாது. ஒரு அடிதான் நம்ம ஜெயிக்கணும். புரிஞ்சுதா? சரி, அடுத்துக்கு என்ன பண்ண போறீங்க? சொல்ல போன பெருசா நமக்கு சாய்ஸ் எதுவும் இருக்க மாதிரி தெரியலைக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு நிறைய வழி தரணும். தூங்குறாசா. இன்னைக்கு இந்த எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா உரைச்சி மாதிரி இருக்காரு. அவருடைய ஃபைட் தான் பார்க்கணும்னு கியூரியாசிட்டியாகவே இருந்துச்சு. ஏன்னா இத்தனை இதில் பார்க்கல. போன இதில் கூட ஊரில் வந்து அட்டாக் பண்ணுறப்ப கூட இவங்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் இவர் மட்டும் ஆளே காணும். இவர் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இன்னும் இந்த கேரக்டர் மட்டும் காட்டவே மாட்டேன்றாங்களா, அவ்வளோ ஸ்பெஷலாக வச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு தான் வந்தார். நல்லா தான் இருந்துச்சு. வெட்டிக்கிளியுமே சண்டை போட்டாருன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஈக்குவலாக இருந்தாங்களே. ஏன்னா அவனுடைய அடி ஒன்று இது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவன் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். இவருமே ஈக்குவலாக தாங்க இருந்தது. அவங்க பவரும் சரி, இவங்க பவரும் சரி. சொல்லப்போனால் இவங்க அட்டாக்கும் அவங்க டிஃபீட் ஆகுது, அவங்க அட்டாக்கும் இங்கே டிஃபீட் ஆகுதுன்றப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ லீடர் தாங்க, லீடர் மாதிரி. அவனும் இப்போ லீடர் இல்லை போலகுது. அவனுக்கே மாஸ்டர் இன்னொருத்தர் இருக்காரு போலகுது. அது இப்போ தான் புரியுது. அவன் தான் இப்போ பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவனே பிளாஸ்ட் பண்ணிக்க நினச்சானு தெரியல. இருந்தால் எல்லாரையும் அவன் கொண்டுருவான் போலகுதுன்ட்டு அவங்களே சீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அஷ்டம் வேறு லெவலுங்க. யாமி அதே விஷயம் சொன்னார், அதேமாதிரி வந்தான். ஒரு டைம் இதே விஷயந்தான். அவனுக்கு அந்த மேஜிக் பவர் இல்லைன்றனால சென்ஸ் பண்ண முடியலன்றதுனால கரெக்டாக அது வேலை செய்யுது. இங்கேயும் அதே தான் வேலை செஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது அது. ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் வந்து அந்த புக்கு அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு போல இருக்கு. ஸோ அது எதிர்பார்க்கல. அது எப்படி இவங்கிட்ட வந்தது, இவனை ஏன் அதை சூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதே தெரியல. அந்த புக் அந்த ஸ்குவாட் முக்கியமாக மாஸ்டர் வச்சுட்டு இருந்தது அப்படின்றான். ஸோ அவ்வளோ பெரிய பவர் தான் எனக்கு கிடச்சிருக்குன்றப்போ அவனுக்கு ஷாக். இவ்வளோ பவர் மாஸ்டர் வச்சுங்கிறது போய் இந்த சின்ன பையனுக்கு எப்படி கிடச்சிச்சுன்ட்டு அவனுக்கு ஷாக்காக இருந்தது. பட் அது இவனை தேர்ந்தெடுத்துருக்குன்னா விஷயம் இல்லாமல் இருக்காது. இவனுக்குலாம் என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது அதுதான் எப்படி சூஸ் அவங்க வந்து நெகட்டிவாக இருக்கிற சைடில் தானே அது இருந்திருக்கு. அது எப்படி இந்த மாதிரி ஒரு பையனை சூஸ் பண்ணிச்சு, என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது.
ஸோ இவனோட டிஎன்ஏ அப்போ தெரியணும்னு அர்த்தம். இவங்க அப்பா யாரு, இவங்க வம்சாவளி என்ன, இவங்க அம்மா ஆமாங்க, அது யாரு, வேற இருக்கு. அப்படி தெரிய வரப்போ தான் இவனுக்கு எப்படி இது சூஸ் ஆச்சுன்றது தெரியும். அப்போ அவங்க அப்பா அம்மா யாருன்றது தெரியணும். ஒருவேளை வந்து இதுக்கு முன்னாடி இந்த விசிட் கிங்கோட பரம்பரையில் ஏதோ சேர்ந்தவனா இவன் என்னன்றது தெரியல. ஸோ இதில் மோஸ்ட் பவர் கிடச்சிருந்தா விஷயம் இல்லாமல் இருக்காதுல, ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். பின்ன ஏன்னா நம்ம யூனோக்கும் பார்த்தீங்கன்னா இதே இப்போ சொல்லப்போனால் இப்போ இவன் இருக்கிறது அதே 4 ஃப்ளவர் தான் அவனுக்கும் கிடச்சிருக்கு. அவனுக்கு ஈக்குவல் தான் இப்போ யூனோவும் அப்படி பார்த்தா. இவன் ஆஸ்டா வந்து அவங்க மாஸ்டருக்கே வந்து ஈக்குவல் போல இது. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் இங்கே அமைஞ்சிருக்கு. ஏதோ ஒன்று டச் இருக்குது, ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, யூனோக்கும் ஆஸ்டாக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஸோ இது நம்ம பின்னாடி பேக் ஸ்டோரி வரப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். எல்லாருக்கும் ஷாக் இருக்குது, சர்ப்ரைஸ் இருக்குன்றது தெரியுது. இந்த ஃப்ரெண்டு ஜாடியே பாஸ்டா மேலே கண்ணு வைக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால் வந்து இவன் ஒரு பூச்சி மாதிரி தான் அவனை பார்த்துருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா கண்ணு எல்லாருக்குமே அவன் மேலே ஒரு இது வந்திருக்கு. ராயல் அது இதுன்னு இருந்தாலும் போய் அட்டாக் பண்ணால. இப்போ நீங்களாம் ஆமா. இங்கேயே தச்சுனும் போது அவன் போய் டேரெக்டாக மாஸ்டர் பண்ணால. அது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து சொன்னான் ஃபர்ஸ்ட்டு, நீ இந்த மாதிரி வரக்கூடாது, நீ ஒரு காமனான ஒரு ஆளுன்ற மட்டம் தட்டி தான் பேசினான். அப்படி இருந்தும் ஆஸ்தா வந்து நீ என்ன சொன்னாலும் நான் என்னோட இதை செய்வேன், நான் கரெக்டான இடத்துல வருவேன்னு சொல்லிட்டு பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து நம்ம யாமியோட வேலை தான் அது. அவங்க என்னடா சொல்கிறது, நான் சொல்கிறது அந்த சரி மாதிரி. வாடா அப்படின்ட்டு கூட்டின்னு போய் வச்சு செஞ்சார். சூப்பராக இருந்ததுங்க. யாமி வந்து ஃபுல்லாக ஆஸ்டாவை நம்புறாருன்றது தெரியுது. அவர் மாதிரி எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, புரிஞ்சுக்கிறது. சென்ஸ் பண்ணிடுறாரு முன்னாடி. அவனால் முடியும், இதுதான் நடக்கும், இவனுக்கு இருக்கிற அந்த பவர் வச்சு இதை பண்ண முடியுன்றதை அவர் முழுக்க முழுக்க ஆஸ்டா தான் நம்புறாரு. ஏன்னா அவர் என்னன்னு வந்து தெரியல. மனசை பார்க்குறாரு, கேரக்டர் அனலைஸ் பண்ணி. இவங்களாம் வெறும் பவரை மட்டுமே பார்க்கறனால தான் யாரையும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியல. தைரியம் இருக்கு அவங்ககிட்ட. என்ன இப்போ மிச்ச பேர்ல இப்போ அந்த 2 பேர் பாருங்க, அவனுக்கு பவர் கம்மியாகுது, நான் ஒருத்தன் என்னால் முடியாதுன்றா. இவன் அப்படியா, வாடானா வருவான் போடானா அந்த மாதிரி. இவன் எதுக்குமே தயங்குறது இல்லை. எதிரில் அதாவது யாமி எப்படி பார்க்குறாரோ எல்லாத்தையுமே அசால்ட்டாக சோம்பேறித்தனமா, எதிரில் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் தகு குத்துனுறாரோ அதே தான் இஷ்டம். அதோட மினி வெர்ஷன் தான் இது. அதனாலே இவருக்கு அது பிடிச்சி போயிடுது. என்னமாயே இருக்கிறான், என்னமே வருவான்டா ஃபியூச்சர்லன்றதுனாலேயே அவனை வச்சு செயல்மாயுது. ஆனால் அது சொல்லி சூப்பராக தானே அவனும் அடிச்சான் அந்த வாளால். நம்பிக்கை இருக்குடான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி தான் அது பண்ணானே. ஓகே. நான் ஏதோ இன்னும் இது எவ்வளோ இழுத்துக்கிடா போவோம், இன்னும் எத்தனை எபிசோடு இது போகும்னு நினச்சேன். இப்போயே முடிஞ்சிச்சு. அது முடியலன்னு சொல்ல, முடிஞ்ச பாடில்லை. அதாவது போயிருக்காங்க, ரெஸ்ட் எடுத்து போயிருக்காங்கன்னு சொன்னேன். இன்னும் வருவாங்க போல இருக்குது. ஏன்னா அவர் யாமின் அதுலேயே சொன்னார் இன்னும் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க படையை பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ பேர் வச்சிட்ருக்கான்ட்டு. அதெல்லாம் வந்துச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போதைக்கு ஹீல் பண்ணிட்டு திரும்ப பெருசாக வர போகிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் நினச்சேன் இந்த செகண்ட் விசிட் கிங்க்கு போயிடும், அவர் வந்துடுவார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவர் இன்னும் வரப்பாடு இல்லை. அவர் லாஸ்ட்டாக ஃபைனல் விஷயத்துக்கு தான் வந்து இறங்குவார் போல இருக்குது. ஸோ அவருக்கு இந்த நியூஸ் போயிடுச்சுன்னா அவர் சீக்கிரமாக அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பார் தான் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.